வெல்கம் டு டேப் ஐஸ். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா ஆர்ஆர்பி என்டிபிசியோட நோட்டிஃபிகேஷன் வந்துச்சா, கிராஜுவேட்டுக்கு வந்துருச்சு, அண்டர் கிராஜுவேட்டுக்கு வந்திருக்கு. ஸோ எல்லாருமே கேட்டுட்டு இருந்தது டெஸ்ட் பேட்ச் பற்றி தான். ஸோ அந்த டெஸ்ட் பேட்ச் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆர்ஆர்பி என்டிபிசி 2026, அதாவது 25 தான் நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. எக்ஸாம் கண்டிப்பாக 2026 தான் வரும். அதுக்கான டெஸ்ட் பேட்ச் தான். ஸோ இந்த டெஸ்ட் பேட்ச் நேம் பார்த்தீங்கன்னா கத்திமான் எக்ஸ்பிரஸ். ஸோ ஏன் இதுக்கு பேருக்கு நம்ம கத்திமான் வச்சிருக்கோம்? கத்திமான் அப்படின்னா வந்து மூவிங், அதாவது ஒரு இலக்கை நோக்கி போகிறோம், நம்ம வந்து ஒரு என்டிபிசி என்ற எக்ஸாம் இலக்கை நோக்கி போகிறோம் அப்படின்றனால கத்திமான் எக்ஸ்பிரஸ். கத்திமான் அப்படின்னா மூவிங் ஃபார்வர்ட், மூவிங், அதாவது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறோம் அப்படின்றான ஒரு விஷயம் தான் கத்திமான். ஸோ கத்திமான் எக்ஸ்பிரஸ் தான் இந்த டெஸ்ட் பேட்சோட நேம். சரி, இந்த டெஸ்ட் பேட்சில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து ஆஃப்லைன் டெஸ்ட், ஆன்லைன் டெஸ்ட் ரெண்டுமே அவைலபிளாக இருக்கும். அது எப்படி ஆன்லைனில் என்ன மாதிரி, ஆஃப்லைனில் என்ன மாதிரி அப்படின்னு தான் சொல்ல போகிறேன். இப்போ ஆஃப்லைன் பார்த்தீங்கன்னா மந்த்லி ஒன்ஸ், இப்போ மாதத்துக்கு பார்த்தா இந்த டெஸ்ட் வந்து எவ்ரி சண்டே நடக்கும். எப்போனா நவம்பர் 9 ஆரம்பிச்சு எவ்ரி சண்டே டெஸ்ட் நடக்கும். உங்களுக்கு வாரத்துக்கு 3 வீக்லி டெஸ்ட், வாரத்துக்கு ஒரு டெஸ்ட், அது மாதிரி சொல்லிட்டு 3 வீக்லி டெஸ்ட் இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு மந்த்லி டெஸ்ட் இருக்கும். அந்த வீக்லி டெஸ்ட் எல்லாமே உங்களுக்கு ஆன்லைனில் தான் நடக்கும். ஸோ வீக்லி டெஸ்ட் வந்து ஆன்லைனில், ஆஃப்லைன் வந்து மந்த்லி டெஸ்ட் வந்து உங்களுக்கு ஆஃப்லைனில். ஸோ ஷெட்யூல் எல்லாமே நம்ம கீழே கொடுத்துருக்கோம், நம்ம ஒவ்வொன்றா பார்க்கலாம். இந்த டெஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பைலிங்குள்ள தான் இருக்கும், இங்கிலீஷ் தமிழ் நீங்கள் ரெண்டுலேயுமே எழுதிக்கலாம். ஸோ இதோட டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 4 months வந்துடும் உங்களுக்கு. இப்போ கிராஜுவேட்டோட லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா நவம்பர் 20. அண்டர் கிராஜுவேட் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் ஒரு வாரம் கழிச்சிருக்கா. ஸோ நவம்பர் 2க்குள்ளே நம்ம அப்ளை பண்ணுறது முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் எக்ஸாம் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 5 to 6 months ஆகும் நம்மளுக்கு எக்ஸாம் வர்றதுக்கு. ஸோ நம்ம பிளான் பண்ணிக்கிறது 4 months டியூரேஷனில் பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த டெஸ்ட்டோட ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 799 rupees. சரி, இந்த 799 rupeesக்கு என்னெல்லாம் வருது, இதில் நம்மளுக்கு என்னெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த டெஸ்ட் எப்போ ஆரம்பிக்க பார்த்தீங்கன்னா நவம்பர் 9, 2025 நவம்பர் 9லேருந்து டெஸ்ட் ஆரம்பிக்குது. இதில் மொத்தமாக பார்த்தீங்கன்னா 25+ டெஸ்ட் இருக்கும். உங்களுக்கு வந்து டாபிக் வைஸும் சரி, ஃபுல் டெஸ்ட்டும் சரி கலந்து தான் இருக்கும். டாபிக் வைஸ் டெஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 15 டெஸ்ட் இருக்கும். டாபிக் வைஸ் டெஸ்ட் 15, ஃபுல் மார்க் டெஸ்ட் 10. டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு 2500 கொஸ்டின்ஸ் வந்துடும் உங்களுக்கு. மேக்ஸு, ரீசனிங், ஜிஎஸ் எல்லாமே கலந்து உங்களுக்கு ஒரு 2500 கொஸ்டின்ஸ் வந்துடும். ஸோ ஓகே, இந்த டெஸ்ட்டை பற்றின டீட்டெயில்ஸ் இன்னும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். 8438219900. இந்த நம்பர் கால் பண்ணிங்கன்னா நீங்கள் டெஸ்ட்டு ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். எப்படி உங்களுக்கு வந்து இந்த ஃபீஸ் அமௌண்ட் பே பண்ணுறது, நம்ம எப்படி இந்த டெஸ்ட்டுக்கு நம்ம ஆக்சஸ் பண்ணுறது எல்லாமே அவங்க உங்களுக்கு சொல்லுவாங்க. ஸோ இதான் நமக்கான டெஸ்ட் ஷெட்யூல். இப்போ ஃபஸ்ட்டு டெஸ்ட் இருக்கா, இப்போ டெஸ்ட்டு, டேட்டு, சப்ஜெக்ட், இந்த ஷெட்யூல் உங்களுக்கு கொடுத்துருவாங்க. இந்த படி தான் நம்மளுக்கு டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஓகே, இப்போ நம்ம என்டிபிசிக்கான பேட்டர்ன் என்னது? ஆர்ஆர்பி என்டிபிசி கிராஜுவேட், அண்டர் கிராஜுவேட் ரெண்டுக்கும் என்னது ஒரே சிலபஸ் தான். சரி, இதுக்கான பேட்டர்ன் என்னது? மேக்ஸ், ரீசனிங், ஜென்ரல் ஸ்டடீஸ். மேக்ஸில் 30 கொஸ்டின், ரீசனிங்கில் 30 கொஸ்டின், ஜென்ரல் ஸ்டடீஸில் 40 கொஸ்டின். மொத்தம் எவ்வளவு? 100 கொஸ்டின்ஸ். டோட்டல் டைம் பார்த்தீங்கன்னா 90 minutes, 1 hour 30 minutes. அப்போ டோட்டல் டைம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1.5 மணி நேரம். டோட்டல் மார்க்ஸ் வந்து மேக்ஸில் 30, ரீசனிங்கில் 30, ஜிஎஸ்ல 40, மொத்தமாக 100 கொஸ்டின்ஸா? சரி, ஓகே. இந்த பேட்டர்னில் தான் உங்களுக்கு டாபிக் வைஸ்டே டெஸ்ட்டே இருக்கும். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ மேக்ஸில் டாபிக் வைஸ் டெஸ்ட் பார்த்தீங்கன்னா மேக்ஸில் ஒரு 2 டாபிக் கொடுத்துருவாங்க, ரீசனிங்கில் ஒரு 2-3 டாபிக் இருக்கும், ஜிஎஸ்ல உங்களுக்கு அந்த டாப்பிக்கை பிரித்து கொடுத்துருவாங்க. ஸோ டாபிக் வைஸ் டெஸ்ட்டை பிரித்து போகிறோம். ஆனால் உங்களுக்கு வந்து மொத்தம் 100 கொஸ்டின்ஸு 1.5 மணி நேரம். நெகட்டிவ் மார்க் பார்த்தீங்கன்னா 0.33. ஒரு கொஸ்டினுக்கு 1 மார்க், அதாவது நம்ம ஒரு கொஸ்டின் கரெக்டாக போட்டோம்னா 1 மார்க், நெகட்டிவ் மார்க் 0.33. அதே பேட்டர்னில் தான் இருக்கும். ஸோ நம்மளுக்கு வந்து எக்ஸாமுக்கு என்ன பேட்டர்னோ அதே பேட்டர்ன் தான். ஆனால் டாபிக் வைஸ் பார்க்குறப்ப நம்மளுக்கு சேஞ்சஸ் இருக்கும். இப்போ டாபிக் வைஸ் போடுறப்ப மேக்ஸ் 30 கொஸ்டின்ஸ் இருக்கும். ஆனால் இந்த 30 கொஸ்டினுமே நம்ம கொடுத்துருக்க டாப்பிக்கில் தான் இருக்கும். ஸோ இதுதான் டாபிக் வைஸ் டெஸ்ட். அது மாதிரி உங்களுக்கு வீக்லி ஒன்ஸாக மொத்தம் வீக்லி 1, 2, 3 சொல்லிட்டு டெஸ்ட் இருக்கும். நான் அதை காமிக்கிறேன் உங்களுக்கு எப்படின்னு. ஓகே, இதுதான் உங்களுக்கான டெஸ்ட் ஷெட்யூல் மொத்தம். இப்போ வீக்லி டெஸ்ட் பார்த்தீங்கன்னா வீக்லி டெஸ்ட் எல்லாமே உங்களுக்கு ஆன்லைனில் தான் நடக்கும். மந்த்லி டெஸ்ட் மட்டும் உங்களுக்கு ஆஃப்லைனில் நடக்கும். உங்களோட நியர்பை பிரான்ச்சில் நீங்கள் எங்கேனாலும் போய் டேஃபோட நியர்பை நீங்கள் இருக்க இடத்துல நியர்பை பிரான்ச்சில் எந்த பிரான்ச்லாம் நீங்கள் போய் எழுதிக்கலாம். ஸோ இந்த ஃபஸ்ட்டு டெஸ்ட் இருக்குல்ல, இந்த ஃபஸ்ட்டு டெஸ்ட் மட்டும் ஆஃப்லைன் டெஸ்ட். மற்ற வீக்லி எல்லாமே ஆன்லைன் டெஸ்ட். ஏன்னா அப்போ தான் ஃபஸ்ட்டு வராங்க. ஸோ சில பேர் லேட்டாக வருவாங்க, சில பேர் முன்னாடியும் சேர்ந்துருப்பாங்க. அதனால ஃபஸ்ட்டு டெஸ்ட் மட்டும் ஆஃப்லைன் டெஸ்ட் வீக்லியில். அடுத்து வர வீக்லி டெஸ்ட் எல்லாமே நம்மளுக்கு ஆன்லைனில் மட்டும்தான் இருக்கும். ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் டெஸ்ட் பார்த்தீங்கன்னா என்னைக்கு நடக்குதுன்னா நவம்பர் 9 சண்டே அன்னைக்கு நடக்குது. இப்போ அது டாபிக்ஸ் பார்த்தீங்கன்னா ரீசனிங், மேக்ஸு, ஜிஎஸ். நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், நம்ம பேட்டர்னில் கொடுத்துருக்கோம்ல அதே தான். ஆனால் மேக்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 டாபிக் தான், நம்பர் சிஸ்டம் அண்ட் சிம்பிளிஃபிகேஷன் மட்டும்தான். அந்த மொத்தம் 30 கொஸ்டின்ஸ் இருக்குல்ல, இந்த 30 கொஸ்டின்ஸுமே நம்பர் சிஸ்டம் சிம்பிளிஃபிகேஷனில் மட்டும்தான் இருக்கும். ஸோ நீங்கள் டாப்பிக்கை தரவு பண்ணிடலாம்.
நம்பர் சிஸ்டமே சிம்பிளிஃபிகேஷன். உங்களுக்கு டைம் பார்த்தீங்கன்னா 1 வீக் இருக்குமா, இப்போ ஒரு சண்டே டெஸ்ட் எழுதுறீங்கன்னா அடுத்த சண்டே நீங்கள் டெஸ்ட் எழுத போறீங்க. அப்போ அந்த 1 வீக்ல நீங்கள் ஷெட்யூல் போட்டு பிரித்து படித்தாலே நீங்கள் இந்த டாபிக்ஸ் எல்லாமே கவர் பண்ணிடலாம். அப்போ மேக்ஸ் பார்த்தீங்கன்னா 2 டாபிக் இருக்கு, நம்பர் சிஸ்டம், சிம்பிளிஃபிகேஷன். ரீசனிங் பார்த்தீங்கன்னா அனாலஜி அண்ட் கிளாசிஃபிகேஷன், அரித்மெட்டிக் ரீசனிங், நம்பர் மிக்ஸ்டு சீரிஸ். ஸோ இதெல்லாமே என்னது ரீசனிங் டாபிக்ஸ். ஜிஎஸ் டாபிக்ஸ் பார்த்தீங்கன்னா மாடர்ன் இந்தியாவில் தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஏன் மாடர்ன் இந்தியாவில் ஸ்டார்ட் பண்ணுறோம்? நம்ம ஏன்ஷியன்ட் இருக்குது, மிடிவல் இருக்குது, மாடர்ன் இருக்கா ஹிஸ்ட்ரியில். ஸோ நம்மளுக்கு ஏரியா ஆஃப் த கொஸ்டின் எங்கே நம்மளுக்கு அதிகமாக வரும், ஸோ அதை பேஸ் பண்ணி தான் பார்க்கணும். ஃபர்ஸ்ட் எப்பயுமே கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இப்போ மொத்தம் 40 கொஸ்டின் இருக்கா, இந்த 40 கொஸ்டினில் கண்டிப்பாக 10 to 12 கொஸ்டின் கரண்ட் அஃபேர்ஸ் வந்துடும். அப்போ 40 கொஸ்டின்ல 10 to 12 கொஸ்டின் கண்டிப்பாக கரண்ட் அஃபேர்ஸ் வந்துருமா. அந்த கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 1 இயர் பேஸ் பண்ணியிருக்கோம். அதனால தான் நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் இதில் என்ன ஜனவரி மந்த்துக்கான கரண்ட் அஃபேர்ஸ் இன்க்ளூட் பண்ணியிருக்கோம் ஃபர்ஸ்ட் டெஸ்ட்டில். அப்படி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாதம் போகும். ஸோ இது நம்ம இப்போ முதல் டெஸ்ட்டுக்கு படிச்சுட்டோம், அடுத்து 2வது டெஸ்ட்டுக்கு வேற படிப்போம், 3வது டெஸ்ட்டுக்கு வேற படிப்போம். அப்போ நான் திருப்பி 4வது 5வது வரப்ப இந்த முதல் டெஸ்ட்டுக்கான எனக்கு மறந்துடுமே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் அப்படி கிடையாது. நம்ம வீக்லி 3 டெஸ்ட் முடிச்ச பிறகு அடுத்து மந்த்லி டெஸ்ட் ஒன்று வைப்போமா, மந்த்லி டெஸ்ட்டில் இதே மாதிரி ஒரு 2 டாபிக் கொடுத்துட்டு இந்த 3 டெஸ்ட்டுக்கான ரிவிஷனும் அதில் இருக்கும். ஸோ நான் அதை காமிக்கிறேன் உங்களுக்கு மந்த்லி டெஸ்ட் வரப்போ. இப்போ இது மேக்ஸ் பார்த்தாச்சு, ரீசனிங் பார்த்தா ஜிஎஸ் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் என்னது மாடர்ன் இந்தியாவில் எடுத்துட்டோம்னா அட்வான்ட் ஆஃப் யூரோப்லேருந்து பார்க்குறோம். ஏன்னா இப்போ ஏன்ஷியன்ட் இந்தியா எடுத்தோம்னா கொஞ்சம் ட்ரையாக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா அதை படிக்கிறப்ப கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். கொஸ்டினும் அதில் கொஞ்சம் கம்மியாக தான் வரும், 1, 2 தான் வரும். ஆனால் இப்போ மாடர்ன் இந்தியாவில் பார்த்துட்டோம்னா நம்மளுக்கு படிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், கொஸ்டினும் அதில் நிறையா வரும். ஸோ மாடர்ன் இந்தியாவுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கும். இப்போ ஜிஎஸ் டாபிக் போது கரண்ட் அஃபேர்ஸ் அடுத்து எந்த இம்பார்ட்டன்ட்னா ஹிஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா ஏன்ஷியன்ட், மிடிவல், மாடர்ன் 3 இருக்கா. ஸோ அதில் நம்ம மாடர்னாக ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம், அடுத்து மிடிவல், அடுத்து ஏன்ஷியன்ட் அப்படி கொடுத்துருக்கோம். ஸோ அடுத்து ஹிஸ்ட்ரியை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா பாலிட்டிக்கான இம்பார்ட்டன்ஸ் இருக்கும். ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, ஜியாகிரபி இது 3 ரொம்ப முக்கியமானது. அடுத்து சரி இப்போ சயின்ஸை பார்த்தீங்கன்னா நம்ம நிறையா இருக்கும். சயின்ஸ் எடுத்தோம்னா ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி 3 இருக்கா. ஸோ அதில் படிக்கிற கொஞ்சம் நிறையா இருக்கும், சம்ஸ் இருக்கும். ஸோ அதனால் என்ன பண்ணுறோம்னா அதை நம்ம இந்த டெஸ்ட்டோட பிரித்து கொடுத்துட்றோம். இப்போ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மாடர்ன் இந்தியாவில் என்னது அட்வான்ட் ஆஃப் யூரோப்பியன் ரிவோல்ட் வந்துருச்சு, சோசியல் ரிலீஜியஸ் ரிஃபார்ம் மூவ்மெண்ட்ஸ் வந்துச்சு. இப்போ இதெல்லாமே ரொம்ப ஓரளவுக்கு நமக்கு கதை மாதிரி தான் இருக்கும், நீங்கள் படிச்சிங்கன்னா ஈஸியாக இருக்கும். சோசியல் ரிலீஜியஸ் மூவ்மெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன பிரம்மோ சமாஜ், ஆரிய சமாஜ், பிரார்த்தன சமாஜ் அவங்கள பற்றி வரும். அட்வான்ட் ஆஃப் யூரோப்பியனில் ஃபர்ஸ்ட் யார் வந்தால் போர்ச்சுகீஸ் வந்திருப்பாங்க, அடுத்து டச்சு, இங்கிலீஷு அந்த மாதிரி வந்திருப்பாங்களா. ஸோ கிரேட் ரிவோல்ட் பெரும் புரட்சி நம்மளுக்கு தெரியும். அடுத்து பார்த்தீங்கன்னா மாடரேட்ஸ் அண்ட் எக்ஸ்ட்ரீமிஸ்ட் ஐடியாலஜிஸ் இது ஐஎன்எம் அந்த ரீஜன் அந்த டைத்தில் வந்துடும். மாடரேட்ஸ் இருப்பாங்க, எக்ஸ்ட்ரீமிஸ்ட் இருப்பாங்கல்ல. ஸோ அதை பற்றின வந்துடும். இப்போ இது பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ். சயின்ஸில் நம்ம மொத்தமாக படிக்க முடியாதனால நம்ம டாபிக் வைஸ் பிரித்து கொடுத்துருவோம். இப்போ ஃபிசிக்ஸில் ஃபஸ்ட்டு நீங்கள் யூனிட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட்ஸு, மோஷன், ரெஸ்ட்டு, கிராவிடேஷன், ஒர்க், பவர், எனர்ஜி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நிறையா இருக்க மாதிரி இருக்கும். எல்லாமே ஒரு டெஃபினேஷன் மாதிரி தான் இருக்கும். ஒர்க்னா என்ன, பவர்னா என்ன, அப்போ அதுக்கான ஃபார்முலா என்னது அப்படி தான் இருக்கும். ஸோ யூனிட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஸ்பீடு, டிஸ்டன்ஸு, டிஸ்பிளேஸ்மெண்ட்டு, வெலாசிட்டி இந்த மாதிரி இதை பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு இதில் கவர் ஆயிடுச்சு. கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்தீங்கன்னா ஜனவரி மந்த்துக்கான கரண்ட் அஃபேர்ஸ் ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா ஜனவரி மந்த்துக்கு நம்ம படிக்க ஆரம்பிச்சோம். அப்படியே ஒவ்வொரு மாதமாக நம்ம படிக்கிறோம். ஜனவரி, பிப்ரவரி, மார்ச்ன்ட்டு ஒவ்வொன்றா வரும். நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸ்டாட்டிக் ஜிகே ரொம்ப முக்கியமானது. ஸ்டாட்டிக் ஜிகே எடுத்துட்டோம்னா நம்மளுக்கு நிறையா இருக்குது. ஸோ நம்மளுக்கு ஸ்டாட்டிக் ஜிகே இதுதான் வரும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. எவ்வளோ இருக்குது, நேஷனல் பார்க் இருக்குது, வைல்ட் லைஃப் சாங்சுரிஸ் இருக்குது, இம்பார்ட்டன்ட் லீடர்ஸ் இருக்குது, புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸ் இருக்குது, மேல் ஃபீமேல், ஃபர்ஸ்ட் யார் மேல், ஃபர்ஸ்ட் ஃபீமேல் யார், அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, ஸ்போர்ட்ஸ் இருக்குது, ஃபெஸ்டிவல்ஸ் இருக்குது, இம்பார்ட்டன்ட் டேஸ் இருக்குது, யுனெஸ்கோ சைட்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறையா இருக்குது. இம்பார்ட்டன்ட் டூரிஸ்ட் ஸ்பாட்ஸ் இருக்குது. அது எல்லாமே நமக்கு கொஸ்டின் ஏரியா தான். ஸோ நம்ம என்ன பண்ணலாம், அப்படியே ஒவ்வொன்றா பிரித்து ஒரே தான் நான் படிக்கிறேன். ஸ்ட்ராட்டஜிக்கு நான் மொத்தமாக படிக்கிறேன், இல்லை நான் கரண்ட் அஃபேர்ஸ் ஒரு வருஷத்துக்கான கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கிறேன், இல்லை நான் மொத்த ஜிஎஸ்ஐயும் படிக்கிறேன் அப்படி படித்தோம்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால தான் நம்ம டாபிக் வைஸ் டெஸ்ட்டு பிரித்து கொடுத்துருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் டெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன 1 வீக் டைம் இருக்குமா. அப்போ 1 வீக்கில் நீங்கள் கரெக்டாக ஷெட்யூல் போட்டு படிச்சிங்கன்னா இது எல்லாமே நீங்கள் கவர் பண்ணிடலாம். கவர் பண்ணிட்டீங்க. இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்ட்ராட்டஜிக்கெலாம் ஃபர்ஸ்ட் இந்தியாவின் மேல் ஃபீமேல் இதெல்லாம் மோஸ்ட்டாக இப்போ நம்ம ஆர்ஆர்பியை பொறுத்தவரை டிசிஎஸ் பேட்டர்ன் தான். மோஸ்ட்டாக 80% கொஸ்டின் ப்ரீவியஸ் இயர் பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஸோ நீங்கள் ப்ரீவியஸ் இயர் பேஸ் பண்ணி படிக்கணும், ப்ரீவியஸ் இயர் பேஸ் பண்ண மாடல்லையும் படிக்கணும். இப்போ ப்ரீவியஸ் இயரில் ஒரு கேட்டிருக்காங்க அப்படின்னா அதே கொஸ்டின் திருப்பி கேட்கலாம், இல்லாட்டி அதே மாடலில் இன்னொன்று கேட்கலாம். ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம எல்லாமே படித்து வச்சுக்கணும். ஏன் எல்லாமே படிக்கணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா இந்த எக்ஸாம்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மல்டிபிள் ஷிஃப்ட்டில் நடக்கும். அப்போ மல்டிபிள் ஷிஃப்ட்டில் நடக்கனால நம்ம ஷிஃப்ட்டுக்கு என்ன கொஸ்டின் வரும் அப்படின்னு தெரியாது. ஸோ நம்ம எல்லாமே கலந்து படித்தாதான் நம்ம ஷிஃப்ட்டுக்கு எந்த கேள்வி வந்தாலும் நம்மளால் அட்டன் பண்ண முடியும். ஸ்ட்ராட்டஜிக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா சிட்டியோட நிக் நேம்ஸ், இந்த பிங்க் சிட்டினா என்னது, ஸோ அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் இருக்கும். அதுதான் சிட்டியோட நிக் நேம்ஸ். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ரீசனிங் எத்தனை கொஸ்டின், 30 கொஸ்டின்ஸ், மேக்ஸ் 30 கொஸ்டின்ஸ், ஜிஎஸ் 40 கொஸ்டின். அதே தான் 90 மினிட்ஸ் 100 மார்க்ஸ். இந்த பேட்டர்ன் உங்களுக்கு சேஞ்ச் ஆகாது. எல்லா டெஸ்ட்லையுமே இதே பேட்டர்ன் தான். 30, 40, 40, 1.5 மணி நேரம் 100 மார்க். ஆனால் உங்களுக்கு டாபிக் வைஸ் டெஸ்ட் பிரிக்கிறப்ப இது சேஞ்ச் ஆகிட்டே வரும். அதுக்கப்புறம் கடைசியாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் டெஸ்ட்டும் வரும். ஸோ அதையும் காமிக்கிறேன்.
இப்போ இதுதான் உங்களுக்கு என்ன டாபிக் வைஸ் டெஸ்ட். இது வீக்லி டெஸ்ட். ஃபர்ஸ்ட் மட்டும் ஆஃப்லைனு, அடுத்த வீக்லி எல்லாமே ஆன்லைனு. இப்போ செகண்ட் டெஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் சொன்ன மாதிரி வீக்லி வந்து என்னது ஆன்லைன் டெஸ்ட் தான். இந்த பிடிஎஃப் உங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஸோ நீங்கள் இதை வச்சு ரெஃபர் பண்ணிக்கலாம் இந்த சிலபஸ் படிக்கிறது. அது என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா அடுத்த சண்டே. ஒரு வாரத்தை வந்து அடுத்த வாரமா ஓகே. அதோட டாபிக் பார்த்தீங்கன்னா ரீசனிங்ல கியூப்ஸ் அண்ட் டைஸ், கோடிங், டிகோடிங் இருக்கும். மேக்ஸ்ல பார்த்தீங்கன்னா எல்சிஎம், ஹெச்சிஎஃப், ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன். அப்போ மேக்ஸ் நம்ம இந்த 2 டாபிக் மட்டும் அன்னைக்கு படிச்சா போதும். அப்போ கொஸ்டின்ஸ் இந்த 30 கொஸ்டின்மே இந்த 2 டாபிக்ல தான் இருக்கும். அப்போ நம்ம இப்படி படிக்கிறப்ப என்ன ஆகும் அப்படின்னா நம்ம டாபிக் வைஸ் ஸ்ட்ராங் ஆயிடலாம். அப்போ எல்சிஎம், ஹெச்சிஎஃப் ஸ்ட்ராங் ஆயிடலாம், ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் ஸ்ட்ராங் ஆயிடலாம். ஜிஎஸ் பார்க்குறப்ப அடுத்து மாநில இந்தியாவிலேருந்து நேஷனல் மூவ்மெண்ட் 1885லேருந்து 1947 வரைக்கும் இண்டிபெண்டன்ஸ் வரைக்குமே, இந்த ஐஎன்சி ஸ்டார்ட் ஆகிறதுலேருந்து 1947 வரைக்குமே வரிசையாக நிறைய நடந்திருக்குமா. இப்போ பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால் எடுத்துட்டோம்னா அதுலேருந்து அப்படியே வரிசையாக நம்மளுக்கு வரும். பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால், கல்கட்டா செஷன் 1906, சூரத் ஸ்பிளிட்டு, திருப்பி பார்ட்டிஷன் ரிவோக் பண்ணது 1911. ஸோ அடுத்து வந்து அப்படியே வரிசையாக உங்களுக்கு வந்துட்டே இருக்கும். சம்பாரன் மூமெண்ட்டு, காந்தி வந்து இதிலே இன்க்ளூட் ஆயிருக்கு. சம்பாரன் மூமெண்ட் வரும், அகமதாபாத் மில் ஸ்ட்ரைக்கு, கேதா, அடுத்து வந்து நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட்டு. ஸோ அந்த மாதிரி வரிசையாக உங்களுக்கு வந்துட்டே இருக்கும். ஸோ ஓரளவுக்கு நீங்கள் வந்து இது கதை மாதிரி தான் இருக்கும். நீங்கள் படிச்சிங்கன்னா ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். அந்த இன்சிடென்ட்ஸ் மட்டும் ஞாபகம் வச்சு இப்போ இந்த என்ன பண்ணணும்னா இந்த டாபிக் படிச்சுட்டு ப்ரீவியஸ் இயரில் இந்த மாதிரி டாப்பிக்கில் என்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க அதையும் கண்டிப்பாக படிக்கணும். ஸோ அப்படி படித்தாதான் நம்ம வந்து சிலபஸையும் கவர் பண்ண முடியும், ப்ரீவியஸ் இயர்க்கையும் கவர் பண்ண முடியும். ஓகே. அடுத்து கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்தீங்கன்னா பிப்ரவரி மந்த். அதில் ஜனவரி பார்த்தோமா, இதில் பிப்ரவரி. ஃபிசிக்ஸில் பார்த்தீங்கன்னா லைட் அண்ட் சவுண்டு. ஸ்டாட்டிஸ்டிக்கை பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன் அண்ட் ஹெட் குவார்ட்டர்ஸ், யூஎன் ஆர்கனைசேஷனோட ஹெட் குவார்ட்டர்ஸ் என்ன, யூரோப்பியன் யூனியனோட ஹெட் குவார்ட்டர்ஸ் என்ன. ஸோ அந்த மாதிரி இருக்கும். அதுதான் இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன் அண்ட் ஹெட் குவார்ட்டர்ஸ். லைட் அண்ட் சவுண்டு ஃபிசிக்ஸ் டாபிக்ஸில் கவர் ஆயிடும். அதே மாதிரி 30, 30, 40, 90 மினிட்ஸ் 100 மார்க்ஸ். இது வீக்லி டெஸ்ட் 2க்கானது. இப்போ 3க்கானது பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. அடுத்து அது என்னது ஆன்லைன் டெஸ்ட் தானே. வீக்லி டெஸ்ட் 3க்கான ஆன்லைன் டெஸ்ட் தான். இது ஆன்லைன் தான். இது வந்து அடுத்த சண்டே நடக்குது. அதே மாதிரி ரீசனிங், மேக்ஸு, ஹிஸ்ட்ரி அண்ட் சயின்ஸ், ஜிஎஸ்ல டிக்ஷனரி ஆர்டர் அண்ட் ரேங்கிங், அதாவது ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர்ல வேர்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க, அதை ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர்ல அரேஞ்ச் பண்ண சொல்லியிருப்பாங்க. ரீசனிங்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் மட்டும்தான். இப்போ நம்பர் சீரிஸ் அந்த மாதிரிலாம் இருக்குன்னா நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு தான் இது என்ன ஆர்டரில் வரும், இதுக்கு என்ன பேட்டர்ன், அந்த பேட்டர்னை கண்டுபிடிச்சிங்கனாலே ரீசனிங்கை ஈஸியாக போட்டுடலாம். 30க்கு நம்ம 30மே போடுற அளவுக்கு தான் இருக்குது ரீசனிங். பிளட் ரிலேஷன் உங்களுக்கு தெரியும். அடுத்து பர்சன்டேஜ் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ், டிஸ்கவுண்ட். இந்த பர்சன்டேஜ் அண்ட் ரேஷியோ இந்த ரெண்டையுமே நீங்கள் நல்லா படித்து வச்சுட்டிங்கன்னா எல்லா டாபிக்ஸுமே அதை பேஸ் பண்ணி தான் இருக்கும். பர்சன்டேஜாக இருக்கட்டும், ரேஷியோவாக இருக்கட்டும். நீங்கள் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் எடுத்துக்கோங்க, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்லாம் ஃபார்முலாவே இல்லாமல் போடலாம். இப்போ நிறைய டாபிக்ஸ் இப்போ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா கோல்டன் ரேஷியோவில் போடலாம், ட்ரீ மெத்தடில் போடலாம், ஃபார்முலாவே யூஸ் பண்ணாமல் ரேஷியோ மெத்தடில் போடலாம். ஸோ அந்த மாதிரி மெத்தட் நிறையா இருக்கும். அப்போ பர்சன்டேஜும் ரேஷியோவும் நல்லா படிச்சிட்டோம்னாவே நம்ம மற்ற டாபிக் எல்லாமே அதை வச்சே போடலாம். ரொம்ப பேசிக் நம்ம நல்லா கற்றுக்கணும். அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம்னா 2 டாப்பிக்காக பிரித்து கொடுக்குறோம். இப்போ மொத்தமாக கொடுத்துனா இப்போ நான் 5 டாபிக் 10 டாபிக் கொடுத்து இல்லை ஃபுல் டெஸ்ட் வைக்கிறோன்னா ஃபஸ்ட் எடுத்தோன்னா அப்படி வச்சோம்னா நம்மளால கவர் பண்ண முடியாது. அப்போ இதை ரெகுலராக கரெக்டாக நான் ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் ஃபுல் டெஸ்ட் வரப்போ நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும் உங்களுக்கு. நான் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறேன், படிக்கவே இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னாலும் நீங்கள் வந்து பிக்கப் பண்ணிக்கலாம் 2 டாப்பிக்காக படிக்கிறப்ப. இப்போ ஹிஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா அடுத்து மிடிவல் இருந்தது. மிடிவலில் 3 முக்கியமானது இருக்கும். என்னென்னது? டெல்லி சுல்தான் இருக்கும், முகல் இருக்கும், மராத்தா இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா முகலில் கொஞ்சம் நமக்கு நிறையா கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. டெல்லி சுல்தான் அதுக்கு அடுத்தது இருக்கும், மராத்தாஸ் ஓரளவு கம்மியாக தான் இருக்கும். அதனால நம்ம அந்த டாபிக்ஸ் வச்சுருக்கோம். ஃபிசிக்ஸில் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிசிட்டி அண்டு மேக்னட்டிசம், ஹீட்டு இதெல்லாம் இருக்குது ஃபிசிக்ஸில். கரண்ட் அஃபேர்ஸில் நம்ம ஆல்ரெடி ஜனவரி பிப்ரவரி பார்த்தாச்சு. இப்போ என்னது அடுத்து மார்ச் மாதம் கரண்ட் அஃபேர்ஸ். ஸ்டாட்டிஸ்டிக்கில் இம்பார்ட்டன்ட் ஸ்போர்ட்ஸ் டேர்ம்ஸ் அண்ட் ட்ராஃபிஸ். அப்போ இம்பார்ட்டன்ட் ஸ்போர்ட்ஸ் டேர்ம்ஸ் இருக்கும். பிவோட் அப்படின்னா அது எந்த டேர்ம் எந்த கேமில் யூஸ் பண்ணுறாங்க. இப்போ டுரான் கப் எங்கே, அந்த மாதிரி சந்தோஷ் ட்ராஃபி என்ன கேமு. ஸோ அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் இருக்கும். அதனால் நம்ம எல்லாம் ப்ரீவியஸ் இயர் பேஸ் பண்ணி படித்தாலே போதும். ஸோ அதை பேஸ் பண்ணி படித்தாலே இதெல்லாமே ஈஸி. நீங்கள் புதுசாக படிக்கிறேன் அப்படின்னு படிக்க வேணாம். இந்த ப்ரீவியஸ் இயர் அப்படின்றது ரொம்ப முக்கியமானது. அதுதான் பேஸ். அதை நீங்கள் பேஸ் பண்ணி படிச்சிட்டீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா வர இன்ஃபர்மேஷன்ஸை அப்படியே நீங்கள் கலெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ லேயராக தான் படிக்கணும். அப்படி படித்தா தான் ஈஸியாக இருக்கும். ஓகே. இப்போ 3 வீக்லி முடிஞ்சா அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மந்த்லி டெஸ்ட். ஓகேவா? இப்போ ஃபஸ்ட்டு 3 வீக்லி 4ஆவதாக வர்றப்போ மந்த்லி ஆயிரும். அது அப்போ மந்த்லி என்னைக்கு? நவம்பர் 30, அதுவும் ஒரு சண்டே தான். இப்போ ரீசனிங் பார்த்தீங்க அப்படின்னா கிளாக்ஸ் அண்ட் கேலண்டர்ஸ் இருக்குது, டைரக்ஷன் டிஸ்டன்ஸ் இருக்கா. இப்போ அதோட சேர்த்து பார்த்தீங்கன்னா வீக்லி டெஸ்ட் டாபிக்கான 1 to 3 டாபிக்ஸ். அதாவது வீக்லி டெஸ்ட்ல பார்த்தோம்ல, வீக்லி 1, வீக்லி 2, வீக்லி 3யோட ரீசனிங் கொஸ்டின்ஸ் இருக்கும்ல. ஸோ அதோட டாபிக்ஸும் இருக்கும், அதோட சேர்த்து இந்த 2 டாபிக்ஸ் இருக்கும். அதெல்லாம் சேர்த்து 30 கொஸ்டின்ஸ். இங்கே மேக்ஸ் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான். ஆவரேஜ் ஒரு டாபிக் இன்க்ளூட் பண்ணிக்கோமா, அது கூட வீக்லி டெஸ்ட் 1, 2, 3க்கான நம்பர் சிஸ்டம், சிம்பிளிஃபிகேஷன், ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன், ஹெச்சிஎஃப், எல்சிஎம், பர்சன்டேஜ் அதெல்லாம் சேர்த்து வீக்லி டெஸ்ட்க்கான
டாபிக்ஸ் ஆவரேஜோட சேர்த்து இதுவும் இருக்கும். இப்போ இது ரெண்டும் சேர்த்து 30 கொஸ்டின்ஸ். ஜிஎஸ் அதே மாதிரி தான். நம்மளுக்கு வந்து ஆல்ரெடி பார்த்தனால மீடியாவில் இப்போ சவுத் இந்தியன் டைனாசிட்டி இருக்கும்ல, இந்த சவுத் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சோழா பாண்டியா அது இருக்கும். அப்போ அந்த சதர்ன் ரீஜியனில் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு என்ன இருக்கும், விஜயநகர் பாமினி அதெல்லாம் கவர் ஆகும். ஸோ அது அப்போ கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 மாதத்துக்குனா ரிவிஷன், ஜனவரி பிப்ரவரி மார்ச், அதை நீங்கள் ரிவைஸ் பண்ணால் மட்டும் போதும். இதில் ஃபிசிக்ஸில் பார்த்தீங்கன்னா நியூக்ளியர் ஃபிசிக்ஸ் எக்ஸ்ட்ரா டாபிக், ஸ்டாட்டிக் ஜிகே உங்களுக்கு யுனெஸ்கோ ஹெரிட்டேஜ் சைட்டு, ஃபேமஸ் டெம்பிள்ஸ். ஜிஎஸ் டாபிக் அதே மாதிரி தான் வீக்லி, அதாவது மந்த்லி டெஸ்ட்ன்றது ஒன்றும் இல்லைங்க. மந்த்லி டெஸ்ட் என்னன்னா, நீங்கள் மந்த்லி டெஸ்ட்டுக்கு கொஞ்சமாக டாபிக் கொடுத்துட்டு 3 டெஸ்ட்டுக்கான ரிவிஷன் தான் மந்த்லி டெஸ்ட். ஸோ நம்ம எப்பயுமே படிக்கிறதுக்கு எவ்வளோ முக்கியமோ நம்மளுக்கு வந்து ரிவிஷன் பண்ணுறது அந்த அளவுக்கு முக்கியம். படிக்கிறதுக்கு எவ்வளோ முக்கியமோ அதே அளவு டெஸ்ட் போட்டோம்னா அந்த டெஸ்ட்டை ரிவ்யூ பார்க்குறது முக்கியம். ஸோ 1.5 மணி நேரம் நீங்கள் டெஸ்ட் போகிறீங்களா, 2 மணி நேரம் 3 மணி நேரம் ரிவ்யூ பாருங்க. ஸோ ரிவ்யூ பார்க்குற மூலியமா மட்டும்தான் நம்ம அடுத்த மாடல் அதை பற்றி கேட்டால் நம்ம வந்து கரெக்டாக போட தெரியும். அதாவது இப்போ ஃபஸ்ட்டு டெஸ்ட்டில் ஒரு மாடல் எனக்கு போட தெரியலை அப்படின்னா அதை ரிவ்யூ எப்படி பார்க்கணும்னா, அடுத்த டெஸ்ட்டை நீங்கள் அடுத்த மாடலில் எப்போ கேட்டாலும் அதை நீங்கள் போடுற மாதிரி இருக்கும். ஸோ அதுதான் என்ன ரிவ்யூ, கரெக்டான ரிவ்யூ பார்க்குறது. ஒரு கொஸ்டின் 100 கொஸ்டின் பார்க்குறீங்க அப்படின்னா அந்த 100 கொஸ்டினில் திருப்பி எந்த கொஸ்டின் ரிப்பீட் ஆனாலும் உங்களுக்கு கரெக்டாக போட தெரியும். மேக்ஸாக இருக்கட்டும், ரீசனிங்காக இருக்கட்டும், ஜிஎஸ்ஸாக இருக்கட்டும். மேக்ஸில் அதே மாடல் வந்துச்சு அப்படின்னா அந்த மாடலில் நீங்கள் தப்பு பண்ணக்கூடாது. அப்படி தான், அதான் கரெக்டாக ரிவ்யூ பார்க்குறது. ரீசனிங் அதே மாதிரி தான், ஜிஎஸ் அதே மாதிரி தான். ஜிஎஸ்ல உங்களுக்கு அந்த டெஸ்ட்டில் உங்களுக்கு ஆன்சர் தெரியல அப்படின்னா அடுத்து போகிற டெஸ்ட்டில் அந்த மாதிரி கேள்வி வந்துச்சுன்னா அதை நீங்கள் தப்பாக போடக்கூடாது. அந்த அளவுக்கு ரிவ்யூ பார்க்கணும். ஸோ மந்த்லி டெஸ்ட்டு அப்படின்றது இதுதான். இது மந்த்லி டெஸ்ட் 1. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா என்னது, வீக்லி டெஸ்ட்டு 4. உங்களுக்கு ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், வீக்லி டெஸ்ட் வந்து எப்பயுமே ஆன்லைன் தான். வீக்லி டெஸ்ட் 4 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிசம்பர் 7, அதுவும் சண்டே தான். அதுக்கான டாபிக்ஸ் ஆர்டர் அண்ட் ரேங்கிங், ஃபிகர் கவுண்டிங், அனாலிட்டிக்கல் ரீசனிங், ஸ்டேட்மெண்ட் ஆர்குமெண்ட் இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. மேக்ஸ் பார்த்தீங்கன்னா டைம் அண்ட் ஒர்க்கு, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். ஜிஎஸ்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ நம்ம என்ன பார்த்துட்டோம், மாடர்ன் முடிஞ்சு, மிடிவல் முடிஞ்சு, அடுத்து ஏன்ஷியன்ட்ல பார்த்தா இண்டஸ் வேலி சிவிலைசேஷனு, அடுத்து வேத காலம், புத்திசம், ஜெயினிசம் அதெல்லாமே கவர் ஆகும். ஸோ கெமிஸ்ட்ரி, இப்போ ஃபிசிக்ஸ் முடிச்சு அடுத்து என்ன கெமிஸ்ட்ரி வந்துருச்சு. கெமிஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா மேட்டர் அண்ட் இட்ஸ், ஆட்டமிக் ஸ்ட்ரக்சரு இதெல்லாம் இருக்கும். இப்போ வந்து கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துட்டிங்கன்னா நம்ம ஆல்ரெடி 3 மாதம் முடிஞ்சா, ஜனவரி பிப்ரவரி மார்ச் முடிஞ்சு. அப்போ அடுத்து என்னது, ஏப்ரல் மே ஜூன், அந்த 3 மாதம் முடிஞ்சப்போ ஒரு மந்த்லி டெஸ்ட்டில் 3 இருக்கும். ஸ்டாட்டிக் ஜிகே அதே மாதிரி தான். ஃபெஸ்டிவல், ஸ்டேட் ஃபெஸ்டிவல், டான்ஸ், ட்ரைப்ஸ்லாம் ரொம்ப முக்கியமானது. ஸோ இதெல்லாம் நிறையா இருக்கும். ஆனால் நம்மளுக்கு வந்து ப்ரீவியஸ் இயர் பேஸ் பண்ணி படித்ததுனாலே போதுமானது தான். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வீக்லி டெஸ்ட்டு 5. அப்போ 5 முடிஞ்சுட்டு இப்போ அதே தான் உங்களுக்கு டாபிக்ஸ் கொடுத்துருப்பாங்க, பிரித்து கொடுத்துருப்பாங்க. ரீசனிங், மேக்ஸு, ஹிஸ்ட்ரி அண்டு சயின்ஸ். இப்போ ஹிஸ்ட்ரி முடிஞ்சிருச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்து உங்களுக்கு என்ன வந்துடும், பாலிட்டி வந்துடும். ஜிஎஸ் டாபிக்ஸில் மேக்ஸ், ரீசனிங் எல்லாமே அடுத்தடுத்த டாபிக்ஸ் உங்களுக்கு கவர் ஆகிட்டே வந்துருக்கு. கான்ஸ்டியூஷன் பார்த்தா பேசிக்ஸ் ஆஃப் த கான்ஸ்டியூஷனில் ஆரம்பிச்சு உங்களுக்கு எல்லாமே வந்துடும். உங்களுக்கு ஃபஸ்ட்டு பார்ட் 1 ஸ்பாட்ஸு, ஷெட்யூலு, மேக்கிங் ஆஃப் கான்ஸ்டியூஷனில் ஃபண்டமெண்டல் ரைட்ஸு, டிபிஎஸ்பி, ஃபண்டமெண்டல் டியூட்டிஸு, ஸோ எல்லாமே அதில் கவர் ஆகி வந்துடும் உங்களுக்கு சிலபஸில். அடுத்து கெமிஸ்ட்ரி கொடுத்துருப்பாங்க, கரண்ட் அஃபேர்ஸை கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த பிடிஎஃப் உங்களுக்கு கீழே அட்டாச் பண்ணுவாங்க. நீங்கள் இதை பார்த்து என்ன டெஸ்ட்டுக்கு என்ன டாபிக்ஸ் அப்படின்றத நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா மந்த்லி டெஸ்ட்டு 2. நம்ம ஃபஸ்ட்டு 3 வீக்ஸ் முடிஞ்சா 3 வீக்ஸ், அப்புறம் ஒரு மந்த்லி, அடுத்த 3 வீக்ஸ், அப்புறம் ஒரு மந்த்லி, அடுத்த 3 வீக்ஸ், அடுத்து மந்த்லி வருமா இல்லை ஃபுல் டெஸ்ட் வருமானது நம்ம ஷெட்யூலில் பார்த்துடலாம். ஓகேவா, இது வந்து என்னது செகண்ட் மந்த்லி டெஸ்ட். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்இக்வாலிட்டிஸ் வீக்லி டெஸ்ட்டு 4, 5, 6க்கான ரிவிஷன். இந்த வீக்லி டெஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த 4, 5, 6க்கான வீக்லி டெஸ்ட்டோட ரிவிஷன் தான் இந்த மந்த்லி டெஸ்ட்டில் இருக்கும். அடுத்து மேக்ஸ் டாபிக், ட்ரெயின், போட்டு, ஸ்ட்ரீம்ஸு இதெல்லாம் இருக்கும். ஜிஎஸ்லேயும் அதே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க, நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அடுத்து 7, 8, 9 எவ்ரி சண்டே மட்டும் டெஸ்ட் நடக்கும் உங்களுக்கு. ஆன்லைனா ஆஃப்லைனான்றது கீழே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இப்போ மந்த்லி டெஸ்ட் 3 அப்போ 3 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டேட்டில் இருக்குது. இப்போ அடுத்து நம்ம ஹிஸ்ட்ரி முடிஞ்சு, பாலிட்டி முடிச்சு, ஜிஎஸ்ல என்னது ஜாகிரஃபி வந்துருக்கும். அதே மாதிரி ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பயாலஜி அப்படின்னு சொல்லிட்டு அதுலேயும் வரும். கரண்ட் அஃபேர்ஸும் உங்களுக்கு எல்லாமே கவர் ஆயிரும். இப்போ ரீசனிங் டாபிக்ஸ் முடிஞ்சிருச்சு அப்படின்னா என்ன அடுத்து, ரீசனிங் டாபிக்ஸோட ஃபுல் டெஸ்ட். ரீசனிங் வந்து ரொம்ப ஈஸியாக முடிச்சிடலாம் முன்னாடியே, அதனால ரீசனிங் வந்து அடுத்தடுத்து ஃபுல் டாபிக்ஸ் தான் உங்களுக்கு. ரீசனிங் வந்து செக்ஷனல், இப்போ வந்து டாபிக்ஸ் முடிஞ்ச பிறகு பார்த்தீங்கன்னா இது வந்து செக்ஷனல் மாதிரி இருக்கும். செக்ஷனல் அப்படின்னா டாபிக் வைஸுக்கும் செக்ஷனலுக்கு என்ன வித்தியாசம், டாபிக் வைஸ் அப்படின்னா அந்த டாப்பிக்லேருந்து மட்டும்தான் இருக்கும். செக்ஷனல் அப்படின்னா எல்லா டாபிக்ஸும் கலந்துருக்கும். இப்போ ரீசனிங்லாம் சீக்கிரம் முடிச்சிட்டோம் அப்படின்னா மேக்ஸ் நம்மளுக்கு நிறைய டாபிக்ஸ் இருக்குது. ஆனால் நம்மளுக்கு வந்து ரீசனிங் கம்மி டாபிக்ஸ்னால அதை முடிச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், ஃபுல் டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ ரீசனிங்கை பொறுத்த வரைக்கும் ப்ராக்டிஸ் மட்டும் ரொம்ப முக்கியம். மேக்ஸில் வந்து கான்செப்ட் நிறையா பார்த்துட்டு நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ மென்சுரேஷன் பார்த்தீங்கன்னா 2D 3 இதில் வந்துடும். இப்போ ஜாகிரஃபி அண்ட் சயின்ஸா, இந்தியன் ரிவர் சிஸ்டம், ரிவர்ஸில் ரொம்ப முக்கியமான இண்டஸ்,
கங்கா, பிரம்மபுத்திரா, ஸோ அதோட கிளை நதிகள், ட்ரிபியூட்ரிஸ் அண்ட் டிஸ்ட்ரிபியூட்ரிஸ் அதெல்லாமே பார்க்குற மாதிரி இருக்கும். இப்போ சவுத்தில் பார்த்தீங்கன்னா மகாநதி இருக்கும், கோதாவரி இருக்கும், கிருஷ்ணா, காவேரி இந்த மாதிரி இருக்குமா. ஸோ அதெல்லாம் நம்ம பார்த்து வச்சுக்கணும். அடுத்து வீக்லி டெஸ்ட் 10, 11 சொல்லிட்டு அப்படியே போகும். இப்போ வீக்லி டெஸ்ட் 12 வரைக்கும் முடிஞ்சா, இப்போ இதில் வந்து எல்லா மேக்ஸ் எல்லாமே அட்வான்ஸ் மேக்ஸ் இதில் கவர் ஆகும். இப்போ ஹைட் அண்ட் டிஸ்டன்ஸ் இருக்கா, இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மென்சுரேஷன் வந்துச்சு, ட்ரிக்னாமெட்ரி இருக்குது, அதுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து ஜாமெட்ரி இருக்கும். ஸோ உங்களுக்கு எல்லாமே கொடுத்துருப்பாங்க. இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜாமெட்ரி, லைன்ஸ் அண்ட் ஆங்கிள்ஸு, காங்க்ரூன்ஸ், ட்ரையாங்கிள்ஸு, சர்க்கிள் அண்ட் கார்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு கவர் ஆகும். ஸோ நீங்கள் வந்து டாபிக்ஸ் எல்லாமே கவர் ஆகுமா அப்படின்ற கவலையெல்லாம் பட வேணாம். எல்லா டாபிக்ஸ் மேக்ஸ், ரீசனிங், ஜிஎஸ் எல்லா டாபிக்ஸுமே கவர் ஆயிரும் உங்களுக்கு. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீக்லி டெஸ்ட் முடிஞ்சு அடுத்து மந்த்லி டெஸ்ட் வருமா. இப்போ அடுத்த மந்த்லி டெஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபுல் டெஸ்ட் வந்துடும் உங்களுக்கு. இப்போ ஃபர்ஸ்ட் எப்படி இருந்துச்சு நம்மளுக்கு 3 வீக்லி ஒரு மந்த்லி, அப்புறம் 3 வீக்லி ஒரு மந்த்லி. இந்த 3 வீக்லியோட உங்களுக்கு எல்லா சிலபஸுமே கவர் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வர மந்த்லி வந்து எல்லாமே உங்களுக்கு ஃபுல் டெஸ்ட் தான். இப்போ அந்த ஃபுல் டெஸ்ட் பார்த்தீங்கன்னா February 22 ஃபுல் டெஸ்ட் 1. இந்த டெஸ்ட் ஆன்லைனில் நடக்கும். இந்த ஃபுல் டெஸ்ட் அப்படின்றது எல்லாமே இப்போ நான் மேக்ஸ், ரீசனிங், ஜிஎஸ் பார்த்தோமா, அதில் 30 கொஸ்டின்ஸ் 40 கொஸ்டின்ஸா அது எல்லாமே கவர் ஆகி வந்துடும் உங்களுக்கு. இது வந்து உங்களுக்கு ஃபுல்லாக டாபிக் செக்ஷன் மாதிரி இருக்கும். இப்போ வந்து மேக்ஸ் இருக்கா, மேக்ஸ், ரீசனிங், ஜிஎஸ்ஆ, இந்த மேக்ஸ் உங்களுக்கு எல்லா டாபிக்குமே கவர் ஆயிருக்கும். பெர்சன்டேஜாக இருக்கட்டும், ரேஷியோவாக இருக்கட்டும், டைம் அண்ட் ஒர்க்காக இருக்கட்டும், ட்ரிக்னாமெட்ரி, ஜாமெட்ரி. அப்போ நம்ம பிரித்து படித்தோம்ல எல்லாத்துலேயும், வீக்லி டெஸ்ட்லையும் மந்த்லி டெஸ்ட்லையும், அது எல்லாத்தையும் சேர்த்து உங்களுக்கு இந்த மேக்ஸில் கவர் ஆயிரும் ஃபுல் டெஸ்ட் வரப்போ. ரீசனிங்கில் ஃபுல் டெஸ்ட் கவர் ஆயிரும். ஜிஎஸ்ல எல்லா டாபிக்குமே வராங்க. ஜிஎஸ் என்ன படித்தோம், ஹிஸ்ட்ரி படித்தோம், பாலிட்டி படித்தோம், ஜாகிரபி, எக்கனாமிக்ஸு, சயின்ஸு, ஸ்டாட்டிக், ஜிகே, கரண்ட் அஃபேர்ஸ், இது எல்லாமே இந்த கொஸ்டின் இதில் வந்துடும். அப்போ ஃபுல் டெஸ்ட் அப்படின்றப்ப எல்லா டாப்பிக்குமே கவர் ஆகி வந்துடும். இதுக்கான 90 மினிட்ஸ், டோட்டல் மார்க்ஸு 100 மார்க்ஸ் ஃபுல் டெஸ்ட் தான். அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே ஃபுல் டெஸ்ட் தான். நம்ம டாபிக் வைஸ் ஆல்ரெடி பார்த்தாச்சு, அந்த டாப்பிக்கில் எல்லாமே கவர் பண்ணியாச்சு. அடுத்து வர எல்லாமே ஃபுல் டெஸ்ட் தான். ஸோ ஃபுல் டெஸ்ட் வந்து உங்களுக்கு வாரம் இருக்காது, அதுக்கான டேட் ஷெட்யூல் கொடுத்துருப்பாங்க. இப்போ சண்டே பார்த்தீங்கன்னா அடுத்து ஒரு 2 நாள் கழிச்சு வெட்னஸ்டேவே ஃபுல் டெஸ்ட் இருக்கும், அடுத்து சாட்டர்டே இருக்கும், மண்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஷெட்யூல் கொடுத்துருப்பாங்க. இது ஒன்று பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் இருக்கும், ஒன்று வந்து ஆஃப்லைனில் இருக்கும். ஒன்று ஆன்லைன், ஒன்று ஆஃப்லைன் இருக்கும். ஸோ ஆன்லைன் ஆஃப்லைன் எதுக்கு மாற்றி கொடுக்குறோம் அப்படின்னா உங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் தான். இப்போ ஆன்லைனில் போடுறப்ப நம்மளுக்கு அக்யூரசி, டைம் மேனேஜ்மெண்ட் இருக்கும். ஆஃப்லைனில் போடுறப்ப நம்மளுக்கு கான்ஃபிடன்ஸ் பூஸ்ட் ஆகும். இந்த கொஸ்டின் நம்ம தெரிஞ்சிருக்கா, அடுத்த கொஸ்டின் தெரிஞ்சிருக்கா, நம்ம வந்து ஈஸியாக ஸ்விட்ச் பண்ணி பார்க்கலாம். அதுக்காண்டி தான் ஆஃப்லைன் ஆன்லைன் மாற்றி கொடுக்குறோம். ஆனால் நம்மளுக்கு டெஸ்ட் என்னது, எக்ஸாமில் ஆன்லைன் மட்டும்தான், சிபிடி தான், கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் மட்டும்தான். ஸோ இதுதான் உங்களுக்கான ஷெட்யூல் மொத்தம். இந்த ஷெட்யூல் கீழே உங்களுக்கு பின் பண்ணி வச்சிருப்பாங்க, நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ உங்களுக்கு வீக்லி டெஸ்ட்டு, மந்த்லி டெஸ்ட்டு மொத்தம் பார்த்தீங்கன்னா இப்போ 15 டாபிக் வைஸ் டெஸ்ட்டு, 10 ஃபுல் டெஸ்ட், அப்போ டோட்டலாக 25 டெஸ்ட். அப்போ 25 டெஸ்ட்டில் உங்களுக்கு எல்லாமே நீங்கள் கவர் ஆயிரும். இப்போ இந்த 15 டாபிக் வைஸ் டெஸ்ட்லேயே எல்லாமே கவர் ஆகி அடுத்து நீங்கள் மந்த்லி வருவீங்க. வீக்லி இந்த டாபிக் வைஸ் டெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்ரி சண்டே நடக்கும். ஆனால் மந்த்லி டெஸ்ட் அப்படி இருக்காது. ஒரு 3 நாளைக்கு ஒரு டைம், 2 நாளைக்கு ஒரு டைம் சொல்லிட்டு உங்களுக்கு ஷெட்யூலில் பிரித்து கொடுத்துருப்பாங்க. இப்போ கடைசிலாம் பார்த்தீங்கன்னா சண்டே, மண்டே, டியூஸ்டே அடுத்தடுத்து ஃபுல் டெஸ்ட். ஸோ அடுத்தடுத்த நாள் நமக்கு என்னது ஃபுல் டெஸ்ட் வந்துடும். ஆன்லைன் ஆஃப்லைன் மாற்றி வரும், அது உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஆன்லைன் டெஸ்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேப் ஐஸ் ஆப்பில் தான் போடுற மாதிரி இருக்கும். ஸோ ஆன்லைன் டெஸ்ட் பார்த்தீங்கன்னா டேப் ஐஸ் ஆப்பில் தான் போடணும். அது எப்படி நம்ம போடணும் அப்படின்றத அவங்களுக்கு நீங்கள் அந்த நம்பர் நான் சொன்னேன்ல, அதை கால் பண்ணி கேட்டிங்கன்னா உங்களுக்கு சொல்லிடுவாங்க. ஃபீஸ் ப்ரொசீஜர் எல்லாமே அந்த நம்பர் கால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. ஸோ எஸ்எஸ்சி ஜிடி 2024 நம்ம இன்ஸ்டியூட்டில் படித்து கிளியர் பண்ண ஸ்டூடெண்ட்ஸோட ரிசல்ட்ஸ் தான் அது. ஓகே, அதே மாதிரி தான் மத்திய ஆர்ஆர்பிலையும் சரி, எஸ்எஸ்சிலையும் சரி, நம்ம இன்ஸ்டியூட்லேருந்து கிளியர் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ஃபேக்கல்ட்டிஸோட ரிசல்ட்ஸ் மோர் தென் 275 ஸ்டூடெண்ட்ஸ் கிளியர் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களோட ரிசல்ட்ஸ் தான் அது. ஓகே, இது நம்ம டேப் ஐஸோட புக்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லாமே இருக்குது. மேக்ஸு, ரீசனிங், ஜென்ரல் ஸ்டடீஸ் எல்லாமே நம்மளுக்கு. இப்போ எஸ்எஸ்சி படிக்கணும் அப்படின்றவங்களுக்கு இங்கிலீஷ் இருக்கும், ஆர்ஆர்பிக்கு நமக்கு இங்கிலீஷ் தேவைப்படாது. ஸோ எல்லாத்துக்குமே நம்மளுக்கு என்ன காமனான புக்ஸ் தான். மேக்ஸுக்கு வந்து உங்களுக்கு அரித்மெட்டிக் புக்ஸ் இருக்குது, ரீசனிங் பார்ட் 1 பார்ட் 2 புக் இருக்கும், ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜி புக் இருக்கும். உங்களுக்கு புக்ஸ் வேணும் அப்படின்னா இந்த கீழே இருக்க நம்பர் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா அவங்க உங்களுக்கு புக்ஸ் அசிஸ்ட் பண்ணுவாங்க. இந்த நம்பர் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு புக்ஸ் என்ன புக் வேணும் அப்படின்றதுனால நம்ம புக்ஸ் எல்லாமே பைலிங்குவலில் இருக்கும், இங்கிலீஷ்லேயே இருக்கும், தமிழ்லேயே இருக்கும். ஸோ நீங்கள் தமிழ் மீடியமாக இருந்து எனக்கு இங்கிலீஷ் வாசிக்க தெரியாது அப்படின்னாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ இங்கிலீஷ்லேயே இருக்கும், தமிழ்லேயே இருக்கும், நீங்கள் ரெஃபரன்ஸுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதான் உங்களுக்கு டெஸ்ட் ஷெட்யூலு, என்னென்னைக்கு டெஸ்ட் நடக்கும், என்ன டாபிக்ஸில் டெஸ்ட் நடக்கும் எல்லாமே நம்ம மென்ஷன் பண்ணியாச்சு. இந்த பிடிஎஃப்பும் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருவாங்க, நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இந்த டெஸ்ட்டுக்கான ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 799 தான், ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸ் தான். நீங்கள் எல்லாமே வாங்கி பர்ச்சேஸ் பண்ணி நீங்கள் டெஸ்ட் எழுதி பார்த்துக்கலாம். ஆஃப்லைன் ஆன்லைன் ரெண்டுலேயுமே நீங்கள் போட்டு பார்த்துக்கலாம். இந்த டெஸ்ட்டை எப்படி இப்போ வாங்கணும், எப்படி நம்ம பேமெண்ட் பண்ணணும், அடுத்த அட்மிஷன் ப்ரொசீஜர் என்ன அப்படின்னா இந்த நம்பர் கால் பண்ணுங்க, 8438219900. இந்த நம்பர் கால் பண்ணிங்கன்னா ஃபர்தர் டீடைல்ஸ் அண்ட் ப்ரொசீஜர்ஸ் அவங்க சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் டெஸ்ட் ஆஃப்லைன் டெஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களோட நியர்பை பிரான்ச்சில் நீங்கள் எங்கேனாலும் போய் எழுதிக்கலாம். ஸோ ஆன்லைன் டெஸ்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் டேப் ஐஸ் ஆப்பில் நீங்கள் ஃபோன்லேயோ லேப்டாப்லேயோ எழுதிக்கலாம். ஸோ வேறு ஏதாச்சும் டவுட் இருக்குனாலும் இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள்.
தேங்க்யூ.